ஆஸ்க் விஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் விஜி. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, யாருமே சொல்லாத பெண்களோட வலி. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு அமைதியாக இருக்கிறா அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்கன்னு. ஒரு பொண்ணு தன்னை தனிமைப்படுத்திக்கிறா அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த பொண்ணு யாருக்கிட்டேயும் நிறைய மிங்கிள் ஆக மாட்டாங்க, அவள் தனியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைதிக்கான காரணம் யார், அந்த தனிமைக்கான காரணம் யார், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. டெய்லி ஒரு பெண்ணாக பிறந்தவள் என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு அப்புறமா சமையல் வேலை பார்க்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும். இதையெல்லாம் தாண்டி அவங்களும் போய் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்மளோட கட்டமைப்பு வந்துட்டே இருக்கு காலம் காலமாக. ஆனால் அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிறதுக்கோ, அவள் டயர்டாக இருக்காளான்றதை பற்றி பேசுகிறதுக்கோ, அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காளா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கோ, அவள் தனிமையாக இருக்காளா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கோ, இல்லை அவளுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கோ இங்கே யாருக்குமே நேரமும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லாமல் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு புலம்புறா அப்படின்னா அது அவளோட கடமை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை தீர்மானம் பண்ணியிருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கும் இறக்கம் வேணும், அவளுக்கும் மனசு இருக்குது, அவளை நாம் புரிஞ்சுக்கணும். எல்லா நேரங்கள்லையும் பெண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவே முடியாது. அவளது மௌனம் கூட ஒரு சொல்லப்படாத ஒரு அழுகை தான். அவளது மௌனம் கூட ஒரு சொல்லப்படாத அழுகை தான். அவளது மௌனம் கூட ஒரு எதிர்பார்ப்பு தான். அவளோட மௌனம் கூட ஒரு கண்ணீர் தான். இதை நாம் பல நேரங்களில் புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கியா, நீ சரியா இருக்கியா, நீ ஹாப்பியாக இருக்கியா, இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா, நாம் கேட்கவே மாட்டோமே. கேட்டுட்டோன்னா நம்மளோட ஈகோ மாறி போயிடும்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெண்ணுக்கிட்ட இதெல்லாம் நாம் கேட்கணும். ஒரு பொண்ணு மௌனமாக இருக்கா அப்படின்னா அவள் மௌனமாக இருக்கான்றது அர்த்தம் இல்லை, அந்த மனசு புண்பட்டு கூட இருக்கலாம். நன்றி.